ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம டேக் இட் ஸ்டடி சேனலில் பார்க்க போகிறோம் என்னன்னா, உயிரி தொழில்நுட்பவியல் நெறிமுறைகளும் செயல்முறைகளும் பாடம் 4 12ஆம் வகுப்பு உயிரி தாவரவியல். இந்த லெசனில் உயிரி தாவரவியல் இந்த லெசனில் இருக்க எல்லா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸுமே பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த எக்ஸாம் டைமில் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே. ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம இது போல் நிறைய வீடியோஸ் போடுவோம். அது எல்லாமே வரும். ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். அதெல்லாம் பிளேலிஸ்ட்டாகவே சேனலில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஸோ வாங்க இதில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். உயிரி தொழில்நுட்பவியல் நெறிமுறைகளும் செயல்முறைகளும் இந்த கற்றல் நோக்கங்கள்லாம் படிச்சுக்கங்க. இதில் வந்து உயிரி தொழில்நுட்பவியலின் வளர்ச்சி, இது எப்போ எப்படிலாம் வளர்ந்து வந்தது அப்படின்ற வரலாறு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை ஃபுல்லாக பார்த்துக்குங்க. இதில் வந்து நவீன உயிரி தொழில்நுட்பவியல் இருக்குல்ல, இதில் நிறைய 1 மார்க்ஸ் கேட்பாங்க அடிக்கடி. ஸோ அதனால் அதை ஃபுல்லாக பார்த்துக்குங்க. அதில் வந்து அதுக்கப்புறம் வந்து நொதித்தல்னா என்ன, நொதித்தல் இருக்குது பாருங்கள், நொதித்தல்னா என்ன, அப்புறம் வந்து நொதிகள்னா என்ன, நுண்ணுயிரி உட்புக்கள், அது மாதிரி நிறையா இருக்குல்ல, இது எல்லாமே கேட்பாங்க. செயல்முறை பொறியியல் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு 2 மார்க்கில் அடிக்கடி கேட்பாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட் இந்த அட்டவணை பார்த்து தெரிஞ்சுக்கங்க, இது கொஞ்சம் முக்கியம்தான். இதில் வந்து முக்கிய ரெண்டாவது வந்து வரலாற்று பார்வையில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள், இதுவுமே பார்த்துக்குங்க. இது வரலாறு ஃபுல்லாக இதில் கவர் பண்ணியிருப்பாங்க, எப்போ என்னென்ன நடந்துருச்சு அப்படின்றதெல்லாம். அப்புறம் வந்து பாரம்பரிய உயிர் தொழில்நுட்பவியல், இதில் வந்து உயிரி வினைக்கலன் அப்படின்றது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நொதித்தல், ஓகே, நொதித்தல் இருக்குல்ல, இது வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இதில் வந்து மேற்கால் பதப்படுத்துதல், கீழ்கால் பதப்படுத்தம் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா இருக்குது. ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின். ஸோ இதை பார்த்துக்குங்க. நொதித்தல் செயல்முறைன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கீழே கொடுத்துருப்பாங்க. இது வரைக்கும் பாருங்கள், நொதித்தல் செயல்முறை எப்படிலாம் நடக்குது, இந்த நொதில் செயல்முறை எப்படி பண்ணுறது அப்படின்றதெல்லாம் இதில் கொடுத்துருக்காங்க, இது பார்த்துக்குங்க. தொழிற்சாலை நொதிகளின் பயன்பாடு நெக்ஸ்ட் வந்து இம்பார்ட்டண்டான கொஸ்டின். தொழிற்சாலையில் நொதியின் பயன்பாடு, இது ஒரு இம்பார்ட்டண்டான கொஸ்டின். அது வந்து நுண்ணுயிரி உற்பத்தியில் என்னென்ன பயன்படுது, நுண்ணுயிரி வளர்ச்சிதை மாற்ற பொருளை எப்படி பயன்படுது, முதல்நிலை வளர்ச்சிதை மாற்ற பொருளை எப்படி பயன்படுது அப்படின்னு 3 மார்க்ஸில் கேட்பாங்க, 2 மார்க்ஸ் அடிக்கடி கேட்பாங்க, 5 மார்க்ஸுமே கேட்கலாம். தொழிற்சாலை நொதிகளின் பயன்பாடு அப்படின்றத மொத்தமாக 5 மார்க்ஸாக கூட கேட்கலாம். ஸோ அதனால் நீங்கள் ஃபுல்லாக படிச்சுக்கோங்க. எது வரைக்கும் அப்படின்னா, இதனால் உயிர்சார் மாற்றம் மற்றும் உயிர்சார் வேதிய மாற்றம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்களே, இது வரைக்கும் படிச்சுக்கோங்க. கேட்பாங்க இந்த 4 இதுவுமே தனித்தனியாக 2 மார்க்ஸில் கேட்கலாம், 3 மார்க்ஸில் கேட்கலாம், இல்லை 4மே சேர்த்து 5 மார்க்ஸில் கூட கேட்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தனி செல் புரதம், இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இந்த தனி செல் புரதம் 5 மார்க்ஸில் கேட்பாங்க. இதில் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா, தனி செல் புரதத்தின் பயன்பாடுகள் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், தனி செல் புரதத்தின் பயன்பாடு, இது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அதை பார்த்துக்குங்க. அடிக்கடி இதை 3 மார்க்ஸில் கேட்பாங்க. தனி செல் புரதம் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு கொஞ்சம் காமனாக வந்து 5 மார்க்ஸில் கேட்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மறு கூட்டிணைவு டிஎன்ஏ தொழில்நுட்ப படிநிலை, மறு கூட்டிணைவு டிஎன்ஏ தொழில்நுட்பத்தின் படிநிலை, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின். ஸோ இதை பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா, தடைக்கட்டு நொதிகள் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இந்தாண்டே இருக்குது பாருங்கள், தடைக்கட்டு நொதிகள்னால் என்னன்னு சொல்லிட்டு இதில் கொடுத்துருப்பாங்க. இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஒரு நொதி டிஎன்ஏ உடன் மொத்த தொகுதியை சேர்கிறது, மற்றொரு நொதி டிஎன்ஏ துண்டை அப்படின்னு இருக்குல்ல, இதுதான் அந்த தடைக்கட்டு நொதினா என்னன்னு சொல்லிட்டு இதுதான் கேட்பாங்க. ஸோ அது வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அதை பார்த்துக்குங்க. தடைக்கட்டு நொதிக்கு வந்து பின்னாடி இந்த பாக்ஸ்லாம் முக்கியம். ஸோ இது கொஞ்சம் இம்பார்ட்டண்டான கொஸ்டின், பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு வந்து தாங்கி கடத்தியின் பண்புகள். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து தாங்கி கடத்தியின் பண்புகள். இது வரைக்கும் பாருங்கள், பேஜ் நம்பர் 91 இருக்குது, தாங்கி கடத்தியின் பண்புகள். ஸோ அதுவுமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அதையுமே பார்த்துக்குங்க.
அது எத்தனை மார்க் கொஷின் பார்த்தீங்கன்னா, தாங்கி கடத்தியின் பண்புகள் வந்து அடிக்கடி கேட்குற கொஷின் 5 மார்க் கொஷின். ஸோ அதை பார்த்துக்குங்க. அடுத்து வந்து தாங்கி கடத்தியின் வகைகள் இது வரைக்கும் பாருங்கள். நெக்ஸ்ட்டு பக்கத்தில் பேஜ் நம்பர் பார்த்தீங்கன்னா 92. நான் எல்லாமே லைனாக தான் சொல்லிட்டு வரேன். ஸோ அதனால் நீங்கள் பேஜில் லைனாகவே பார்த்தீங்கன்னா தெரியும். தாங்கி கடத்தியின் வகைகள் இதுவுமே இம்பார்ட்டன்ட் கொஷின் தான். ஒவ்வொரு வகையாக கேட்பாங்க. பிளாஸ்மிட் வகை கேட்பாங்க. அடுத்து வந்து பிபிஆர் 322 அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. டிஐ பிளாஸ்மிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ இதெல்லாம் தனித்தனியாக 3 மார்க்ஸில் கேட்கலாம். இல்லை மொத்தமாக 5 மார்க்ஸ்லையும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அது எல்லாமே பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு தகுந்த ஓம்புயிரி டிஎன்ஏ தகுந்த ஓம்புயிரி இதில் வந்து நிறைய 1 மார்க்ஸ் அடிக்கடி கேட்பாங்க. இந்த பேராவை படித்து 1 மார்க்ஸ்லாம் இருக்கிறதுலாம் கொஞ்சம் கவர் பண்ணிக்கிங்க. நெக்ஸ்ட்டு கொஷின் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, மறு கூட்டிணைவு செல்களுக்கான சலிக்கை செய்தல். ஓகே, பேஜ் நம்பர் பார்த்தீங்கன்னா 97 மறு கூட்டிணைவு செல்லுக்கான சலிக்கை செய்தல். இது வந்து ஒரு இம்பார்ட்டண்டான 2 மார்க் கொஷின். அப்படின்னா என்னன்னு கேட்பாங்க. ஸோ அதை பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, மூலக்கூறு தொழில்நுட்ப முறைகள் மரபணு பொருளினை பிரித்தெடுத்தலும். இந்த கொஸ்டின் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டின் பார்த்துக்குங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உட்கரு அமில கலப்பு இதில் ஒற்றியெடுப்பு தொழில்முறைகளின் வகைகள் இருக்குல்ல, ஒற்றியெடுப்பு முறையில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இது ஒரு இம்பார்ட்டன்ட் 3 மார்க் கொஸ்டின் அடிக்கடி வரும். சம்டைம்ஸ் 5 மார்க்ஸ்லையும் கேட்கலாம். ஸோ அதை ஃபுல்லாக பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு வந்து மரபணு தொகையை பேஜ் நம்பர் பார்த்தீங்கன்னா 101 இருக்குது. மரபணு தொகையை தொடர் வரிசையாக்கும் மற்றும் தாவர மரபணு தொகையை செயல் திட்டங்களும் அப்படின்ற இது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 மார்க் கொஷின். இதில் ஒரு 2 மார்க் கேட்பாங்க. இதில் மரபணு தொகையம் எனப்படும் இருக்குல்ல, இது வரைக்கும் பார்த்துங்க. இது வந்து ஒரு 2 மார்க் கொஷின், அடிக்கடி கேட்குற கொஷின். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கிளைசேட் களைக்கொல்லி பற்றி ஒரு கேள்வி. களைக்கொல்லி எதிர்ப்பு தன்மை இது வரைக்கும் பாருங்கள். களைக்கொல்லி எதிர்ப்பு தன்மை இருக்குது பாருங்கள். இதில் வந்து இந்த கிளைசேட் களைக்கொல்லி பற்றி அடிக்கடி கேட்பாங்க. அது வந்து 2 மார்க் கொஷின். ஸோ அதை பார்த்துக்குங்க. இப்போ பாஸ்போர்ட் களைக்கொல்லி எதிர்ப்பு, பாஸ்டா களைக்கொல்லி எதிர்ப்பு இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின். இது வந்து பூச்சிகள் எதிர்ப்பு தன்மை இருக்குது பாருங்கள். பிடி பயிர்கள், இந்த பிடி பயிர் அடிக்கடி வரும். 3 மார்க்ஸ் 2 மார்க்ஸு 5 மார்க்ஸ் எல்லாத்துலேயுமே வரும். பிடி பயிர் நிறையா இருக்குது. பிடி பருத்தி இருக்குது, பிடி கத்திரிக்காய் இருக்குது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தரகு கடுகு கலப்பினம் இருக்குது பிடிலேயே. அதுக்கப்புறம் வந்து ஃப்ளவர் சேவர் தக்காளி. ஸோ இதுவுமே இம்பார்ட்டன்ட் கொஷின் தான். இதுவுமே பார்த்துக்குங்க. ஃப்ளவர் சேவர் தக்காளி இதுவுமே கேட்பாங்க. அப்புறம் வெண்ணிற அரிசி, இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷினு. வெண்ணிற அரிசி இது வரைக்கும் பாருங்கள். வெண்ணிற அரிசி 105. ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷின். இதில் வந்து மரபணு மாற்றப்பட்ட உணவுகளின் நன்மைகள், ஆபத்துக்களாக நம்பப்படுபவை இதெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் பார்த்துக்குங்க. இம்பார்ட்டன்ட். இந்த கொஷின் வந்து பொன்னிற அரிசி உயிர் வழி ஊட்டம் சேர்த்தல், இந்த இது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷின். ஸோ இது ஃபுல்லாக பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு வந்து பாலிஹெட்ரோபேட் அப்படின்னு இருக்குல்ல, இதுவுமே இம்பார்ட்டன்ட் தான். ஸோ இதெல்லாம் 2 மார்க்ஸ் கேட்பாங்க. பச்சை மலிர்வெளி புரதம் அப்படின்னு இருக்குல்ல, இதுவுமே இம்பார்ட்டன்ட் தான். ஸோ இதுவுமே பாருங்கள். நெக்ஸ்ட்டு உயிரி மருந்தகத்தில் வந்து 2 மார்க் கேட்பாங்க. உயிரி மருந்தகம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு 2 மார்க் கேட்பாங்க. அது பார்த்துக்குங்க.
நெக்ஸ்ட்டு வந்து உயிரி வழி திருத்தம். உயிரி வழி திருத்தம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா உயிர் வழி திருத்தத்தினுடைய வரம்புகள் என்னென்ன வரம்புகள் இருக்குது அப்படின்னு. இந்த இடத்துல ஒரு 2 செகண்ட் கட் பண்ணணும். இதோ இருக்கு பாருங்க. இதோ இருக்கு பாருங்க வரம்புகள். இதோ இருக்கு பாருங்க வரம்புகள். இதுதான் வந்து இம்பார்ட்டன்ட். ஸோ அதையுமே பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட் வந்து உயிரி எரிபொருள் பயோஃபியூல். உயிரி எரிபொருள் இதுவுமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். 3 மார்க்ஸில் அடிக்கடி கேட்பாங்க இந்த உயிரி எரிபொருள் பற்றி. உயிர் வளம் நாடல், உயிரி பொருள் கொள்கை இது வந்து அடிக்கடி கேட்குற 2 மார்க் கொஸ்டின். ஸோ இது பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட் வந்து உயிர் தொழில்நுட்பத்தின் பயன்பாடுகள். உயிரி தொழில்நுட்பத்தின் பயன்பாடுகள் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இம்பார்ட்டண்டான 5 மார்க் கொஸ்டின் இது. ஸோ நிறையா கொடுத்துருப்பாங்க. ஃபுல்லாக பாருங்கள். இதோட இது லாஸ்ட் கொஸ்டின். இதில் முடியுது. நெக்ஸ்ட்டு பாட சுருக்கம் வந்துடுச்சு. இந்த பாட சுருக்கம் ஃபுல்லாக படித்து பாருங்கள். உங்களுக்கு இந்த பாடம் ஃபுல்லாக என்ன சொல்லியிருந்தாங்கன்றதை சுருக்கமாக கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து இந்த கொஸ்டின்ஸ்லாம் உங்கள் ஆன்சர் தெரியும்னு நினைக்கிறேன். தெரியல அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸ் போட்டுடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. வேறு என்ன டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். உங்களுக்கு வேறு என்ன மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்றதான் கூட நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லலாம். அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துங்க. அப்போ தான் நான் நெக்ஸ்ட் வீடியோஸ் பண்ணுறதுக்கு எனக்கு இது ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூட ஒரு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் இது போல் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதோட நினைச்சு பார்க்கலாம். உங்களுக்கு வேறு என்ன டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் கேளுங்க. கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். டாடா பபாய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம டேக் இட் ஈஸி ஸ்டடி சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னென்னா பாடம் 2 அழகு. இதில் வந்து பாரம்பரிய மரபியல் அப்படின்ற பாடம் தான் பார்க்க போகிறோம். இதில் இருக்க இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம கவர் பண்ண போகிறோம் இந்த வீடியோவில். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூட ஒரு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆன் செலக்ட் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம இது போல் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷனாக வரும். ஃபஸ்ட் எடுத்தோடனே இந்த கற்றல் நோக்கங்கள் படிச்சுக்கங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மரபியல் இந்த அறிமுகம் இருக்குல்ல, இதை படிச்சுக்கங்க. இந்த அறிமுகம் வந்து நான் எல்லா லெசனுமே படிக்க சொல்லுவேன். ஏன் அப்படின்னா இந்த லெசன் உங்களுக்கு புரியணும் அப்படின்னா இந்த அறிமுகம் நீங்கள் படித்து தான் ஆகணும். இதில் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்னால் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொஸ்டினே வந்து பாரம்பரியமும் வேறுபாடுகளும். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இதில் என்னென்னலாம் படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியற்ற வேறுபாடுகள், தொடர்ச்சியான வேறுபாடுகள், வேறுபாடுகளின் முக்கியத்துவம், இது எல்லாமே படிக்கணும். ஒரு இம்பார்ட்டண்டான 5 மார்க் கொஸ்டின் இது. அடுத்து வந்து மென்டலிசமில் வந்து மரபியல் தந்தை யார் அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இதில் என்ன படிக்கணும் அப்படின்னா இதெல்லாம் படித்து பாருங்கள். இந்த கிரெகர் ஜோஹன் மென்டல் பற்றி இங்கே கொடுத்துருப்பாங்க. அதை படித்து தெரிஞ்சுக்கங்க. அடுத்து மென்டலின் வெற்றிக்கான காரணங்கள், இதை படிங்க. அடிக்கடி கேட்பாங்க. மென்டலின் வெற்றிக்கான காரணங்கள் நம்ம கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து மென்டலின் ஆய்வு முறை தோட்ட பட்டாணி இதுவுமே கேட்பாங்க. இதுவும் படிச்சுங்க. மென்டலின் பட்டாணி தாவர ஆய்வு, இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின். ஸோ அதை தெரிஞ்சுக்கிங்க. இதில் என்னென்னலாம் எழுதணும்னு பார்த்தீங்கன்னா இந்த படம் வரைய வேணாம், முன்னாடி இருக்க படம் வரைய வேணாம், ஆனால் இந்த அட்டவணை போட்டு காட்டி தான் ஆகணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதிலே வந்து மென்டலியத்துடன் தொடர்புடைய கலை சொற்கள், இதுவுமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். ஸோ அடிக்கடி இதுலேருந்து 2 மார்க்ஸ் 1 மார்க்ஸ்லாம் வரும் கலை சொற்கள் யூஸ் பண்ணி. ஸோ அதை நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கணும். அது மென்டலிய பாரம்பரியத்தின் மென்டலிய விதிகள். ஸோ இதுவுமே இம்பார்ட்டன்ட். இதில் வந்து ஓங்குதன்மை விதி, அடுத்து தனித்து பிரிதல் விதி அப்படின்னு 2 விதி கொடுத்துருப்பாங்க. இது ரெண்டுமே அடிக்கடி 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸில் கேட்பாங்க. ஸோ அது ரெண்டுமே பார்த்துக்குங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்பு மென்டல் பகுப்பாய்வு மற்றும் அணுகுமுறை. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பண்பு கலப்பு, இதுதான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ ஒரு பண்பு கலப்பு பார்த்தீங்கன்னா 5 மார்க் கொஸ்டின்.
ஸோ அடிக்கடி நிறையா இதில் கேட்டிருக்காங்க ஒரு பண்பு கலப்பு. ஸோ ஒரு பண்பு கலப்பை பார்த்துக்குங்க. அது எப்படி இது பண்ணணும், அந்த டேபிள்ஸ் இதெல்லாம் பாருங்கள். உங்களுக்கு தெரியல அப்படின்னா கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள், நம்ம இதுக்கு வீடியோஸ் போடலாம். நெக்ஸ்ட்டு மென்டலிய பகுப்பாய்வு மற்றும் அணுகுமுறை. ஸோ இதுவுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். ஸோ இதுவுமே பார்த்துக்குங்க. இதுவுமே இந்த பாக்ஸு இது எப்படி நடக்குது அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்குங்க. சோதனை கலப்புமே முக்கியம். சோதனை கலப்புமே பார்த்துக்குங்க. பிற்கலப்பு ஓகேவா. அடுத்து வந்து பிற்கலப்பு. பிற்கலப்பு பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் தான். 3 மார்க் கொஸ்டின் ஓகேவா. பிற்கலப்பு எப்படி நடக்குது அப்படின்னு. இரு பண்பு கலப்பு இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின். ஸோ இதுவுமே பார்த்துங்க. இரு பண்பு கலப்புமே பார்த்துக்குங்க. இந்த 2வது பாடத்தை பொறுத்த அளவுக்கு எல்லாமே படிக்கிற மாதிரி தான் இருக்கும். இருபண்பு சோதனை கலப்பு. நெக்ஸ்ட்டு வந்து இருபண்பு சோதனை கலப்பு வெரி வெரி இம்பார்ட்டன்ட் தான். ஸோ 20 சோதனை கலப்பும் பார்த்துங்க. மரபணுக்குள்ளே நிகழும் மாற்றங்கள். நெக்ஸ்ட்டு முப்பண்பு கலப்பு அப்படின்னு கூட ஒன்று இருக்குது. ஸோ இதுவுமே பாருங்கள். ஸோ இதில் வந்து ஒரு பண்பு கலப்பு இரு பண்பு கலப்பு இம்பார்ட்டன்ட். இரு பண்பு கலப்பு அடிக்கடி கேட்பாங்க. ஸோ முப்பண்பு கலப்பும் பார்த்துக்குங்க. அடுத்து வந்து மரபணுக்குள்ளே நிகழும் இடைச்செருக்கல். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 44வது பக்கத்தில் இருக்குது. எல்லாமே நான் லைனாக தான் சொல்லிட்டு வரேன். ஸோ உங்களுக்கு புக்கில் லைனாக தான் இருக்கும். முழுமையற்ற ஓங்குதன்மை கலப்புறா மரபணுக்கள் இதுவுமே ஒரு ஆய்வு. ஸோ இந்த ஆய்வுமே நீங்கள் படிச்சிங்க, இம்பார்ட்டன்ட் அதுவுமே. நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா இணை ஓங்குதன்மை. இணை ஓங்குதன்மை பார்த்தீங்கன்னா 46வது பக்கத்தில் இருக்குது. 46வது பக்கத்தில் இணை ஓங்குதன்மை இதுவுமே இம்பார்ட்டன்ட் தான். இணை ஓங்குதன்மை அப்படின்னா என்னென்னு படிச்சிங்க. 2 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து கொல்லி மரபணுக்கள். கொல்லி மரபணுக்கள் அப்படின்னா என்னென்னு பார்த்துக்கங்க. அதேமாதிரி 2 மார்க் கொஸ்டின் கேட்பாங்க. 3 மார்க்லையும் கேட்பாங்க. கொல்லி மரபணுக்கள் வந்து 3 மார்க்கில் கேட்க அதிக சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த படம்லாம் இந்த பாக்ஸ்லாம் பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு வந்து பல்கூறு தன்மை. ஒரு தனி மரபணு பல பண்பு கூறுகளை கடத்தும் நிகழ்வு இது வந்து அடிக்கடி கேட்பாங்க. 2 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க. அடுத்து வந்து மரபணுக்களுக்கிடையே நிகழும் இடைச்செருக்கல். ஸோ இதுவுமே ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின். இந்த இதெல்லாம் பார்க்கணும். வெள்ளைக்கனி மஞ்சள் கனி இதில் என்ன நடக்குது அப்படின்றதெல்லாம் பார்க்கணும். நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு 5 மார்க் கொஸ்டின். பால் கார்னிய பாரம்பரியம். ஸோ இது நிறையா கொஸ்டின் பேப்பரில் நான் இந்த பார்த்துருங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் படிச்சிருங்க. கண்டிப்பாக கொஸ்டின் பேப்பரில் வந்துடும். ஸோ அதனால் நீங்கள் படிச்சிருங்க. பேஜ் நம்பர் பார்த்தீங்கன்னா 48ல் இருக்குது. ஸோ கண்டிப்பாக அதை படிச்சிருங்க. அந்த படம்லாம் வரையணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பல்காரிய பாரம்பரியம் படிச்சிட்டோமா. அடுத்து என்னன்னா குரோமோசோம் தவிர்த்த பாரம்பரியம். இதுவுமே ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின் தான். ஸோ இதுவுமே பார்த்துக்குங்க. இதில் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் 3 மார்க் கொஸ்டினுமே உள்ளே இருக்குது. அதுவுமே சொல்கிறேன் பாருங்கள். இம்பார்ட்டன்ட் 3 மார்க் கொஸ்டின். முதுமரபு மீட்சி என்றால் என்ன அப்படின்றது ஒரு 3 மார்க் கொஸ்டின் கேட்பாங்க. அடிக்கடி கேட்பாங்க 3 மார்க் கொஸ்டின். ஸோ இதுவுமே பார்த்துக்குங்க. அவ்வளோதான். பாட சுருக்கம் வந்துடுச்சு. பாட சுருக்கம் ஃபுல்லாக படிங்க. உங்களுக்கு இந்த பாடத்தில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத சுருக்கமாக சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் இந்த புக் பேக் கொஸ்டின்ஸ்லாம் உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தெரியல அப்படின்னா கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸில் அதை கிளியர் பண்ணலாம். ஸோ இவ்வளோதான் செகண்ட் யூனிட்கான இம்பார்ட்டன்ஸ் கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம கவர் பண்ணிட்டோம். ஸோ வேறு எதனா டவுட்ஸ் இருக்குது, கொரீஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நம்ம அதுக்கு ரிப்ளை பண்ணுவோம். மற்றபடி நம்ம சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் அதை பண்ணிவிடுங்க. அப்போ தான் இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களால் பார்க்க முடியும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி அவங்களும் படிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். இந்த வீடியோ மூலிமா எதனா ஒரு விஷயத்தை நீங்கள் கற்றுக்கிட்டீங்க, எதனா ஒரு யூஸ்ஃபுல்லாக இந்த வீடியோ இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு நீங்கள் ஒரு லைக் கொடுக்கலாம். ஸோ வேறு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோஸில் பார்க்கலாம். டாட்டா, பை பாய்.